பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண்ணென்ப ஏனை எழுதென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், அழகிய உடலின் நோய்களும் தீரும். எண்கள் நமது கண்கள், எண்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். வணக்கம். பண்டிட் அசோக் பாரதி அவர்களின் எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம எல்லாருக்கும் எண்கள் அப்படிங்கிறது வெறும் ஒரு பாடப்புத்தகம், ஒரு கணக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல ஆயிரம் வருஷங்களா சுழன்றுட்டு இருக்கும் இந்த பூமிக்குள்ள பல அற்புதமான விஷயங்கள் புதைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப சிறப்பாக நம்ம வாழ்க்கைக்கு ஊன்றுகோல் அளிக்கக்கூடிய விஷயங்களை இந்த எண்கள் மூலமாக நமக்கு பண்டிட்ஜி பல வருஷங்களாக சொல்லிட்டு வராரு. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக பல மக்கள் இதனால பயனடைஞ்சிட்டு வராங்க. பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், இதுதான் நம்ம பண்டிட்ஜியோட தாரக மந்திரம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்ம பண்டிட்ஜி அவர்களை உங்க எல்லாரோட பலத்த கரகோஷத்துடன் மேடைக்கு அழைக்கின்றேன். எண்கள் நமது கண்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜி கருணாகரன். எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஆவடியிலிருந்து வந்தேன். யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? என்னுடைய பேரனுக்காக. இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தேன். இதான் முதல் தடவை. யார் சொல்லி வந்தீங்க? நிறைய இப்போ டிவிலையும் நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா. என்னுடைய மனைவி முக்கியமாக அதை ஹாஸ்பிட்டல்லேருந்து பெர்த் சர்டிஃபிகேட் கூட வாங்காத இருக்காங்க. பெர்த் சர்டிஃபிகேட் சாருக்கிட்ட பேர் வச்சு தான் அதை சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் 2 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மனைவி வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை கேள்வியில் கேளுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டேட் ஆஃப் பர்த் 29 7 2012. 2012. என்ன எத்தனை மணிக்கு பிறந்துச்சுங்க? 2 மணி 13 நிமிஷம் காலை, விடியற் காலை. 2 மணி 13 நிமிஷம் 2 மணி 13 நிமிஷம் ஏஎம். ஆண் குழந்தைங்களா பெண் குழந்தைங்களா? ஆண் குழந்தை. அப்பா பேர் சொல்லுங்க. கே பிரபு. மதர் நேம் சொல்லுங்க.
பி நந்தினி. எண்களின் சரித்திரத்தில் 2ஆம் எண் வரிசைகளில் 2, 11, 20, 29 என்ற 4 தேதிகளில் 2, 11, 20 என்பது அளவு கடந்த நன்மைகளை கொடுக்கிறது. 29ஆம் எண்ணானது கடும் சோதனைகளும் போராட்டங்களும் சிக்கல்களும் பலவிதமான இடையூறுகளையும் ஆண் பெண் இருவருக்குமே கொடுப்பதால் 29ஆம் எண் சற்று கடுமையானது, பயப்பட வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட 29ஆம் எண் நல்ல பெயரெண்ணை நாம் அமைக்கும் பொழுது அந்த குழந்தைகள் மிகச்சிறப்பாக வாழ்கிறார்கள், மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார்கள். முதல் புள்ளியே பெயர்தான். அந்த பெயரை நாம் சரியாக அமைத்துவிட்டால் அந்த 13ஆம் எண், 26ஆம் எண், 29ஆம் எண்ணில் ஒரு குழந்தைகள் பிறந்தால் ஈசனாலும் கைவிடப்பட்ட குழந்தைகள் என்று கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட சோதனைகளை சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த 29ஆம் எண் 5ஆம் எண்ணோடு சேர்ந்ததால் அறிவில் சிறந்த குழந்தையாகவும் புதனின் ஒளி அலைகள் இருப்பதால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். அதனால் அதில் பிரச்சனைகள் இல்லை. பெயர் நம்ம சிறப்பாக அமைச்சுக்கலாம். அதில் இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளும். ஏன்னா 29ஆம் எண்ணில் பிறந்து பெயர் 8ஆக அமைந்தால், 29ஆம் எண்ணில் பிறந்து பெயர் 1ஆக அமைந்தால் எல்லா விஷயங்களிலும் அது தொடர்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் அமைக்கக்கூடிய பெயரானது 29ஆம் எண்ணை வந்து சிறப்பான ஒரு நிலை கொண்டு போயிடும். பொதுவாக பிரபு என்பதில் பி என்ற முதல் எழுத்து வரும் பொழுது அது 8ஆம் எண்ணின் ஆதிக்கம் கொண்டு விளங்குவதால் 29ஆம் எண்ணோடு சேரும் பொழுது பலவிதமான நீர் சக்திகள் உடம்பில் கெட்டுப்போய் கண் பகுதிகள் பாதிக்கும். அதனால் அந்த பிக்கு முன்னாடி நந்தினியினுடைய எண்ணை போட்டுக்கலாம், என்பி. அப்போ இனிஷியல் வந்து என்பின்னு போட்டுக்கலாம். அபினவ் விக்ரம், அபினவ்னு கூப்பிட்றப்ப குரு பகவான். எல்லாரும் அபினவ்னு கூப்பிட்டா குருவும் சந்திரனும் சேரும் பொழுது அங்கே அழகான ஆற்றல். என்பி அபினவ் விக்ரம்னா 50ஆம் எண், ஆற்றல் மிகுந்த எண். ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி எதிர்காலத்தில் ஒரு சிறந்த குழந்தையா இந்த குழந்தை பிரகாசமாக இருக்கும். ஓகே. உலகில் யார் பெரியவர்? குருக்களா, மனிதர்களா, கடவுளா? உலகத்தில் யார் பெரியவர்? பெரிய கேள்வி வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா சொல்றாங்க. ஐயா அதுக்கு விளக்கம் தான். உலகத்தில் பெரியவர் என்பதே ஒரு சமயம் இந்த விரல்கள் எல்லாம் போட்டி போட்டு கொண்டன. கட்டை விரலானது நான் இல்லை என்றால் நீங்கள் 4 பேரும் இல்லை, அதனால் நானே பெரியவன் என்றது. ஆள்காட்டி விரலோ எது நல்லது எது கெட்டது என்று நான் தான் சுட்டி காண்கிறேன், அதனால் நான் தான் பெரியவன் என்கிறது. நடுவிரலோ உங்களை விட அளவிலும் நீளத்திலும் நான் உயர்ந்து நிற்பதால் நடுநாயமாக நான் விளங்குவதால் நானே பெரியவன் என்கிறது. அதற்கு அடுத்த விரலோ விலையுயர்ந்த வைரங்களும் நவரத்தின கற்களும் தங்கம் போன்ற ஒரு பெரிய உலோகங்கள் எனது விரலில்தான் மாட்டுகிறார்கள், ஆதலால் நானே உயர்ந்தவன் என்கிறது. சுண்டு விரலோ பகவான் விஷ்ணுவிடம் சென்று ஓ என்று அழுதது. நான் எதை சொல்வது, நான் எதை நான் வந்து தாழ்ந்தவனாகவே இருக்கிறேனே என்று அழுகிறது. அப்பொழுது பகவான் சொல்கிறார், மனிதர்கள் கைகூப்பி கும்பிடும் பொழுது நீதான் என்னை முதல் தரிசனம் செய்கிறாய். பகவானுக்கு பக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவரே உயர்ந்தவர். ரொம்ப நன்றி, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க.
இல்லை, ஜாதகம் பிழையாக இருந்தால் வாழ்க்கையும் பிழையாகுமா நடைமுறையில்? ஜாதகம் பிழை என்பதில்லை. ஒரு ஜாதகம் பிறக்கும் பொழுது 14 வயதிலே ஒரு ஜோதிடரும் சென்றேன். என் ஜாதகத்தை பார்த்தார். மேச லக்னம், 2 செவ்வாய், 6 ராகு, 12 கேது, 8ஆம் வீட்டில் சனி, சந்திரன் கும்பத்தில் பூரட்டாதியில். இப்பொழுது சனி திசை ஆரம்பமாக போகிறது. 19 ஆண்டு காலம் 8ஆம் வீட்டில் இருக்கும் சனி உன்னை ஆட்சி செய்ய போகிறது. உன்னால் உனக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த உலகத்திற்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார். இது ஜாதகத்தின் அமைப்பின் சில உண்மையான விஷயங்கள். அதன் பின் மனம் ஓடியது. இவ்வளவு மோசமான ஒரு ஜாதகத்தை எண்கள் என்ற கருவியின் மூலம் அதை பயன்படுத்தும் பொழுது என் அன்னை சமயபுரத்தாளை சரணடைந்தவன் அந்த ஜாதகமே மாறிவிட்டது. அப்படி ஜாதகம் பிறக்கும் பொழுது சாதகமாக இல்லை என்றால் நம் வழிபாடுகள் மூலமாகவும் எண்கணித சாஸ்திரத்தின் மூலமாகவும் கடுமையான உழைப்பின் மூலமாகவும் பக்தியின் மூலமாகவும் நாம் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. இப்போ சிலர் வந்து காதல் திருமணம் வந்து பண்ணிக்கிறாங்க. அவங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசை உடைச்சு அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கிறவங்கள அவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்ற முடியுமா எண்கள் மூலமா? எண்கள் மூலமா காதல் திருமணம் வேண்டான்னு சொல்லி காதல் திருமணம் பண்றவங்க ஜாதகம் பார்க்கும் பொழுது அவங்க ஜாதகம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணலாம்? ஜாதகத்தில் 10 பொருத்தங்கள் இருக்கிறது. தினம், கணம், மாகேந்திரம், ஸ்ரீ தீர்க்கம், யோனி, ராசி, அதிபதி, வசியம், ரச்சு, நாடி, வேத என்ற 11 பொருத்தங்கள் 1000 ஜாதகங்களை நாம் இணைத்துள்ளோம். முகம் தெரியாத இருவர் 2 ஜாதகங்களை நீட்டுகிறார்கள். அதை பார்த்து நாம் பொருத்தங்கள் செய்து கண்டிப்பாக இவர்கள் சிறப்பாக வாழ்வார்கள் என்று வாழ்த்தி அனுப்புகிறோம். அந்த திருமணங்கள் இன்று வரை மிகவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பல லட்சம் பேர். இது நமது அனுபவத்தில். காதல் திருமணம் என்பது ஒன்றை ஒன்று ஈர்ப்பு சக்தியானது, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒன்றை ஒன்று அவர்கள் ஏதோ ஒன்று இருவருக்கும் ஒத்துப்போனதால் அவர்களுக்கு அந்த உணர்வுகள் மேலோங்கி நிற்கிறது. எண்கணித சாஸ்திரத்தில் இதில் நிறைய விளக்கம் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் மனப்பொருத்தம் முதல் பொருத்தம் என்று சாஸ்திரமே சொல்கிறது. அதனால் மனப்பொருத்தம் இருந்து நல்ல தேதியில் திருமணம் செய்துவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றிகரமாக வாழ்வார்கள். அப்ப திருமண தேதி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு முக்கியமானது. ஸோ எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. காதல் திருமணமோ அரேஞ்ச் மேரேஜோ உங்களோட திருமண தேதி அப்படிங்கிறது வந்து நிச்சயமா ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பண்டிட்ஜி சொல்றாரு. உங்க பேர் சொல்லுங்க. ஆனந்தன். எங்க இருந்து வரீங்க? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து. யாருக்காக பார்க்க வந்திருக்கீங்க? என்னுடைய மகளுக்காக வந்தேன். மகளுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? இல்ல, இது ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் முதல் முறை. யார் சொல்லி வந்தீங்க நீங்க? அண்ணா இருக்காரு. அண்ணா புரியல. அண்ணன் பார்த்தாரு. அண்ணன் பார்த்தாரு. ஓகே. அண்ணனுக்கு எதுக்காக பார்த்தீங்க? இல்ல, அவங்களுடைய மகன் அந்த பொண்ணுக்காக பார்த்தது. மதிப்பிற்குரிய பண்டிட் அசோக் பாரதி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மகன் வந்து 13/9/2012 அதிகாலை 5:15 மணி. 13/9/2012 அதிகாலை 5:15 மணி. 5:15 AM. பெண் குழந்தை. பெண் குழந்தை. உங்க பேர் சொல்லுங்க. ஆனந்தன். ஆர் ஆனந்த். மிஸ்ஸஸ் பேருங்க? பி குமாரி தீபிகா. ஐயா, ஒரு டவுட்டு. 13 வந்து ஆக்சுவலாக அதிகாலை போனதுனால 12ன்னு சொல்கிறாங்க டேட் ஆஃப் பர்த். 13 தான். விளக்க சொல்கிறேன். 5:15னா 13 தாங்களா? 13 தான். ஓகே, அது ஒரு டவுட்.
பொதுவாக அந்த கால ஜோதிட முறையில் சூரிய உதயம்தான் அடுத்த நாள் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது. அப்பொழுது ஆங்கில தேதி இல்லை, தமிழ் தேதிகளை மட்டுமே பயன்படுத்தி வந்த காலம். யாருக்கும் ஆங்கில தேதி தெரியாது. அதையே இப்பொழுதும் பிடித்து கொண்டிருந்தால் தவறானது. இரவு 12 மணிக்கு மேல் ஒரு குழந்தை பிறந்தால் அதை அடுத்த நாள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 12 மணிக்கு இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது. நாம் ஆகஸ்ட் 14இல் கொண்டாடுவது இல்லை, ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் கொண்டாடுகிறோம். அதேபோல் தெள்ள தெளிவாக இந்த குழந்தையை நாம் 12ஆம் தேதி இரவு பிறந்தாலும் 13ஆம் தேதி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்பவும் துரதிர்ஷ்டமான எண்ணாக 13ஆம் எண் அமைந்தாலும் 13ஆம் எண்ணில் போராட்டங்கள் இருந்தாலும் பலவிதமான சோதனைகளை 13ஆம் எண் தாங்கி கொண்டாலும் உயிரெண் 9 ஆற்றல் மிக்கது, திறமையானது, கடும் உழைப்பை கொடுக்கக்கூடியது, வெற்றி பெறக்கூடியது. அதான் அந்த 9ஆம் எண்ணோடு சேர்ந்திருக்குது. செப்டம்பர் மாதத்தில் ஆவணியில் சூரியன் வலுவாக இருக்கும் காலத்தில் இந்த குழந்தை பிறந்ததால் ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கண்டிப்பாக அடையும். அதைவிட மகுடம் சேர்ப்பது நமது பெயர்தான். இப்போ தான் சொன்னேன் 13, 26, 29 ஆபத்தான எண்கள் என்று. இப்போ பெயரினுடைய வலிமை, பெயரினுடைய தீர்க்கம், அதை நம்ம சிறப்பாக அமைக்கிறப்ப அந்த குழந்தை வெற்றிகரமாக இருக்குது. மானஸ்வினி கலைவாணியினுடைய பெயர். மானஸ்வினி ரொம்ப அழகான ஒரு ஒளி. இந்த எண்ணுடைய ஆற்றல் இந்த 13 சரண்டர் பண்ணிடும். நான் இது மட்டும் இல்லை, 4-5 சாய்ஸ் கொடுத்தேன், அது நீங்கள் நான் எளிய தரப்பு கொடுத்தேன். ஏ மானஸ்வினி 33ஆம் எண்ணில் 13ஆம் எண் அடங்கிவிடும். ராகுவானவர் சுக்கிரனை கண்டால் அடங்கி விடுவார். ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை குருவாக ஏற்றுக்கொள்வார்கள். அசுர குருவாகிய சுக்கிரனை கண்டால் இந்த 13ஆம் எண் அடங்கிவிடும். அதனால் இந்த பேர் ஒரு சிறப்பான பேராக இருக்கும். என்னுடைய விளக்கம் நம்ம எழுதித்தரோம். விதியின் சக்தி எத்தகையது, அதை மாற்ற முடியுமா, அது உங்களால் முடியுமா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். விதி என்பது நாம் பிறக்கும் பொழுதே உற்பத்தியானது. மதி என்பது நம் வாழ்க்கை முறை, அறிவை கொண்டு செயல்படுவது. இந்த 2 செயல்களையும், விதி என்பது சூரியன், மதி என்பது சந்திரன், இந்த 2ஐயும் கதிக்கு உள்ளாக்குவது சனீஸ்வரன். அதனால் விதியை மாற்ற முடியும் என்பதுதான் எண்கணித தத்துவம். ஒரு மனிதன் தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, ஒரு மனிதன் தொடர்ந்து இன்னல்களில் இருக்கும் பொழுது, ஒரு மனிதன் பலவிதமான கெடுதல்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டங்களில் விதியானது வலிமையாக அவனை ஆட்சி செய்யும் பொழுது எண்கணிதம் ஒரு மகத்தான சக்தியாக அவனுடைய ஒவ்வொரு செயல்களிலும் இந்த எண்கணிதத்தினுடைய மின்காந்த அலைகள் புகுந்து நவகிரகத்தின் கூட்டு சக்தியையும் பஞ்சபூதத்தின் அருளையும் நம்முடைய ஆன்மீக நிலைகளையும் உயர்த்தி பலவிதமான வெற்றிகளை கண்டிப்பாக நாம் பெற முடியும். உதாரணத்திற்கு நாம் 2 மாஞ்செடிகளை வைக்கிறோம், 2ம் நன்றாக வளர்கிறது. ஒரு மாங்கனியில் இருக்கக்கூடிய அந்த மாங்கனி இனிப்பாக இருக்கிறது, தித்திப்பாக இருக்கிறது. இன்னொரு செடியில் வந்த மாங்கனி கசப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வித்து கசப்பானதால் இந்த வேறுபாடு. ஒரு வித்து இனிப்பாகவும் ஒரு வித்து கசப்பாகவும் இருப்பதால் 2னுடைய நிலையும் அவ்வாறே விளைந்தது. 100 மாங்காய் காய்த்தாலும் அது கசப்பாகத்தான் இருக்கும். அத்த ஊழ்வினின்னு சொல்கிறோம், அத்த விதின்னு சொல்கிறோம். 100 மாங்காய் காய்த்தாலும் இந்த விதை இனிப்பாகத்தான் இருக்கும். இப்பொழுது நாம் இங்கே விதியை மதியால் வெல்ல வேண்டும். ஒட்டு மாஞ்செடி என்று அழைக்கிறோம். 2 கிளைகளையும் ஒட்ட வைத்து அதை இணைக்கும் பொழுது அந்த கசப்பான கனிகள் இந்த இனிப்பிலிருந்து உறிஞ்சி கசப்பான செடியில், கசப்பான வித்தில் இனிப்பான மாம்பழம் கிடைக்கும். அதான் எண்கணிதம். எண்கணிதத்துக்கு ஒரு சிறந்த சான்று இது. வித்து கசப்பாக இருந்தாலும்
ஊழ்வினை உறுத்தினாலும் எண்கணிதம் என்ற மகத்தான சக்தியின் மூலம் அவர்கள் வாழ்க்கை சுடரொளியாக இருக்கும். அந்த ஆன்மீக ஒளி மட்டுமல்லாமல் பஞ்ச சக்திகளும் சேர்ந்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்துட்டு போகும். அதனால் விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதே என்னுடைய கருத்து. பண்டிட்ஜி, இப்போ ஒருத்தரோட கூட்டு எண், அதாவது பிறந்த கூட்டு எண்ணும் நல்லா இருக்கு, அவரோட பேர் கூட்டு எண்ணும் நல்லா இருக்கு, ஆனா உங்க வீட்டு எண் இருக்கு இல்லையா, அந்த எண் நல்லா இல்லாட்டி ஏதாவது பிரச்சனை வருமா? ஆஹா, சிக்கலான கேள்வி. ஒருவருடைய பிறந்த தேதி நன்றாக அமைந்துள்ளது, அவர்களுக்கு எண்கணிதம் பிரகாரம் பெயர் நன்றாக இருக்கிறது, அவர்களுக்கு வீட்டு எண் சரியாக இல்லை, 8 போன்றோ 13 போன்றோ 29 போன்றோ தவறான எண்கள் இருக்கும் பொழுது அந்த வீட்டில் நன்மை ஏற்படுமா என்பது கேள்வி. மிக அருமையான கேள்வி இது. மிகச்சிறப்பாக எண்கணிதம் வாஸ்து இரண்டையும் இணைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் திடீரென்று நகராட்சிகளில் அந்த டோர் நம்பரை மாற்றிவிடுகிறார்கள் வரிசை பிரகாரம். அதில் அவர்களுக்கு துரதிர்ஷ்டவசமாக 26, 35, 44, 29 இந்த மாதிரி தவறான எண்கள் அல்லது அவர்களுக்கு எதிர்மறையான எண்கள் வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். அதுவும் கூட அவர்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய தீமை எண், மனையின் தலைவி மனைவியினுடைய நேரம் ஏதாவது ஒரு கெட்டு போயிருந்தால் அந்த மாதிரி எண் வந்து விடுகிறது. கவலையே படாதீர்கள், அந்த எண்ணை நீங்கள் உபயோகித்து கொள்ளலாம். ஆனால் உடனடியாக ஒரு கணபதி ஹோமம் அந்த வீட்டில் செய்து அந்த வீட்டிற்கு ஆனந்த பவன் அல்லது அனுகிரகா அல்லது ஸ்ரீவாரி இந்த மாதிரி செந்தூர் இல்லம் என்று ஒரு அழகான உங்கள் நம்பரில் பெயர் சூட்டிவிட்டால் அந்த எண்ணுடைய தாக்கத்தை நாம் முழுவதும் அகற்றி விடலாம். ஆமாம், நம்ம கவர்மெண்ட்டே வென்றுடலாம் சொல்றீங்க. நன்றி. சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய திட்டு வாங்கியிருக்கோம். முக்கியமாக என்னோட பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, எப்போவுமே வந்து குத்துற உரலுக்கு பஞ்சம் தெரியுமான்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. எனக்கு என்னன்னே புரியாது. இப்போ உனக்கு ஒரு நாளைக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போய் கேட்டால் இப்போ என்னோட பாட்டி இல்லை. இப்போ அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுங்களேன் எங்களுக்காக. குத்துற உரலுக்கு பஞ்சம் தெரியாதுன்னா நெல் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அது குத்திக்கிட்டே அது அரிசியாக்கிட்டே போகும். நாட்டில் நெல் இருக்குதா, கடன் வாங்கி போட்டிருக்காங்களா, மூட்டை இருக்குதா, அதெல்லாம் அது கவலை இல்லை, அது பாட்டு குத்திகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சிலர் பெற்றோர்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள், அவருடைய குழந்தைகள் நன்றாக படித்து பட்டம் பெற்று நல்ல வேலைக்கு சென்று குடும்பத்தை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் அந்த செல்வ நிலையை மீண்டும் உயர்த்தக்கூடிய குழந்தைகளும் உண்டு. பெற்றோர்கள் சம்பாதி வைத்த பணத்தை தேவையில்லாமல் முதலீடுகள் செய்து இவர்களும் அந்த முதலீடுகளை இழந்து பெற்றோர்களையும் நடுத்தெருவில் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அதனால் அந்த பணம் என்பதை அவர்கள் எப்படி செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி 10 சேலை இருந்தால் பத்தாதா, 30 சேலை வேணும், அது மாதிரி. சரி. இப்போ இன்னொரு கேள்வி. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்து செய்யணும், எந்த ஒரு விசேஷம் செஞ்சாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட வந்து நம்ம இந்த பேர் மாற்றம் செய்யும் பொழுது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுங்க அப்படின்னு சொல்வீங்களா? அதுக்கு என்ன காரணம்? உஷா காலம்னு சொல்லக்கூடியது, சூரியனுடைய மனைவி உஷா அந்த நேரத்தில் விழித்திருந்து பூமியில் இருக்கும் தண்ணீரை அமிர்தமாக மாற்றுகிறார். நாம் உறங்கி எழுவதே ஒரு மறுபிறவி தான். நாம் தினமும் உறங்கி எழுவது மறுபடியும் பிறக்கிற மாதிரி. படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவினுடைய அலைகள் நிறைந்த நேரம், தேவ ரிஷிகள் பூமிக்கு வரக்கூடிய நேரம், நமது குலதெய்வங்களும் பித்தர்களும் நம் இல்லங்களுக்கு வரக்கூடிய நேரம்,
திருமகள் வரக்கூடிய நேரம் அந்த உதய நேரம் உஷா காலம். அந்த உஷா காலத்தில் எழுந்து நீராடி இறைவனை தியானம் செய்வதும் பூஜை செய்வதும் நமது உடல் மட்டுமல்ல, நம்ம மனமும் ஆன்மீக சிந்தனைகளை தூண்டும். நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களும் அன்றைய நாள் முழுவதும் நமக்கு சுகமாகவும் இருக்கும். அதனால் பிரம்ம முகூர்த்தம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப அழகா சொன்னீங்க. எண்கள் நமது கண்கள், எண்கள் நமது கண்கள். பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எண்களை தேடினால் விடியல், எண்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எண்கள் நமது கண்கள். உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எண்கள் நமது கண்கள். பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள்.